ஹே காய்ஸ், ஃபைனலாக டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரொம்பவே ப்ரீமியமான 125cc மோட்டார் சைக்கிள் இந்த 2024 லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் இப்போது ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 125 டைரக்ட் ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் என்ன மாதிரியான 125cc பைக்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க, ப்ரைஸ் எவ்வளோ இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸ்ட்ரீம் 125 அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான சூப்பரான கம்ப்யூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லான்ச்சை தொடர்ந்து டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த எக்ஸ்ட்ரீம் 125 ரைவலாக டிவிஎஸ் நாங்களும் வந்து ஒரு 125cc கம்ப்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் மேபி அப்பாச்சி ஆர்டிஆர் 125 இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெட்ரான் 125 அண்ட் தென் உங்களுக்கு ஃபீரோ 125 இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக் எந்த பைக் லான்ச் ஆனாலும் சரிங்க, அண்டர் 1 lakh rupeesல தான் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பேஸ் மாடல் அண்டர் 1 lakhல வந்து பிரைசிங் வந்து பண்ண போறாங்க. இந்த டிவிஎஸோட 125cc பைக்கை பொறுத்த வரைக்கும் நியூ டிசைன் பேட்டர்ன்ல வரப்போகுது. ஸோ ஆர்டிஆர் மாடல்ல இருக்கிற மாதிரியான டிசைனும் வரப்போறது கிடையாது. இல்லாட்டி வந்து இந்த ரைடர் 125 இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மற்ற ரோனின்ல இருக்கக்கூடிய டிசைன் மாதிரி கூட நமக்கு வந்து இருக்காது. புது டிசைன் பேட்டர்ன்ல 125cc பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கம்ப்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் அந்த இன்ஜின் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் வரப்போகுது. இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் டெஃபினட்டாக 60 km/லிட்டர் மைலேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல காம்படிட்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் 125 கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்க போகுது. சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்ட் இந்த 125cc டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பேஸ் வேரியண்ட், மிட் வேரியண்ட், டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுக்க போகிறாங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட வந்து வரப்போகுது. ஏன்னா ரைடர் 125 உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு பைக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 125cc வரும்போது ப்ளூடூத் கனெக்ஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு நேவிகேஷனும் அதில் வந்து வரப்போகுது. நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக் சூப்பராக இருக்க போகுது. நிறைய உங்களுக்கு வந்து மாடல்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்டான அந்த ஒரு மாடல்ஸ் வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களுக்கு நியூ டிக்கல்ஸ், நியூ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கஸ்டமைஸ்டு கலர்ஸ் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம MT-15 பழைய MT-15 நம்ம பார்த்துருப்போம். ஸோ கஸ்டமைஸ் யுவர் வாரியர் அப்படிங்கிற நேமில் நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து அலாய் வீல்ஸ் அண்ட் பைக்கோட கலர் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரியான சாய்ஸஸ் எல்லாமே நமக்கு இந்த டிவிஎஸோட 125cc வரப்போகுது. இது வந்து ஒரு ப்ரீமியம் 125cc கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேஸ் மாடல் அண்டர் 1 lakh rupeesல தான் இருக்கும். டாப் வேரியன்ட் மேபி 110,000 120,000 வரைக்கும் போனாலுமே வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது. ஃப்ளாட்டான சீட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ மேபி லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரியான லுக்கில் ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அந்த ஒரு ஃபீல்டில் வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த 2023 இன்னும் 1 or 2 monthsல கூட பார்த்தீங்கன்னா 125cc வரப்போகுது. அது ஃபீரோவாக இருக்கலாம், ரெட்ரானாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 200 அப்படிங்கிற அந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆர்டிஆர் 125 கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.